ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் வங்கி ஊழியர்கள் வரும் 10-11ஆம் தேதிகளில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்துள்ளனர். நாடு முழுவதும் உள்ள 27 பொதுத்துறை வங்கிகளில் சுமார் 8 லட்சம் ஊழியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இவர்கள் தங்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க கோரி கடந்த 20-21ஆம் தேதிகளில் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டம் நடத்த முடிவு செய்தனர். இதனிடையே மத்திய தொழிலாளர் நல ஆணையர் வங்கி ஊழியர்கள் சங்கத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தி 5% இருந்து 9.5% ஊதிய உயர்வு வழங்குவதாக உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து 10% உயர்வு வழங்குவதாகவும் அவர் உறுதியளித்தார். ஆனால் 30% ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று வங்கி ஊழியர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வரும் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக வங்கி ஊழியர் சங்கம் அறிவித்துள்ளது. 2 நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் தமிழகத்தில் சுமார் 1 லட்சம் ஊழியர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வங்கி சேவை முற்றிலும் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனினும் வங்கி ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தை தடுக்கும் வகையில் மத்திய தொழிலாளர் நல ஆணையம் வங்கி ஊழியர் சங்கத்தினருடன் கடைசி நேர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது.